ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 1 கிலோ கிழங்கு, அரை மூடி தேங்காய், வெல்லம், ஏலக்காய் எல்லாத்தையும் தேங்காவை திருவிக்கணும், கிழங்கையும் திருவிக்கணும், வெல்லத்தை நுணுக்கி வச்சுக்கணும். ஏலக்காவை நுணுக்கி 3 எல்லாத்தையும் ஜாரில் எடுத்து மிக்சியில் ஜாரில் கிழங்கு, வெல்லம், தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். நல்லா சாந்து மாரி நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. வெள்ளத்துலேயும் தண்ணி வரும், கிழங்குலேயும் தண்ணி வர்றதுனால தண்ணி எதுவுமே அதில் ஊற்றக்கூடாது. அரைச்சி இப்படி இருக்கும் சாந்து. ஒரு தட்டில் நெய் நல்லா 4 பக்கமும் நல்லா தடவிக்கணும். எல்லா பக்கமும் தடவிக்கிட்டு அரைச்ச சாந்தை எடுத்து அதில் நல்லா அப்ளை பண்ணணும். நல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி தடவிக்கிங்க. நல்லா கையிலையும் கொஞ்சோண்டு நெய் இருந்தாலும் நெய்யை தடவிக்கிட்டு நல்ல பக்கமும் நல்லா தடவி விட்டுங்க. அப்போ தான் கையில் ஒட்டாது. அப்புறம் ஒரு பாத்திரத்தில், அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு ஏனத்தை அதில் உள்ளார வச்சு அது மேலே அந்த தட்டை வச்சு ஆவியில் அவிக்கணும். அவிச்சிங்கன்னா நல்லா வெந்து மேலே நல்லா ஒரு பொன் நிறமான கலரில் வரும். நமக்கு அல்வா ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ அதை திறந்து பார்த்தோன்னே நல்லா வெந்திருக்கும். நமக்கு நல்ல வாசனையாக ஏலக்காய் போட்டிருக்கனால நெய் எல்லாம் போட்டிருக்கோம், வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அல்வா.